ஹாய்ங்க. இன்றைக்கி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வேர்க்கடலை தாங்க க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன். சரி சும்மா இருக்கிறதுக்கு எதையாவது செஞ்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் இந்த மாதிரி வறுத்து நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் அதை வறுத்து வாங்கிட்டு வரதை விட இந்த மாதிரி பச்சை பயிராக வாங்கிட்டு வந்து அதை வீட்டில் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வறுத்த வேர்க்கடலை வந்துட்டு வெளியே வாங்கணும் அப்படின்னா அதில் மண் கலந்துருப்போங்க. அது மண் சாப்பிட்றது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப. நல்லா ஸ்டோர் பண்ணி நாங்கள் வச்சுக்குவோம். எங்கள் வீட்டுக்காரர், பாப்பா இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. நானும் சாப்பிடுவேன். இந்த புளி சாப்பாடு இந்த மாதிரிலாம் லெமன் சாதம் இந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னா அதுலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு செஞ்சுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்துட்டு ஒரு பழமொழியே இருக்குங்க அந்த வேர்க்கடலைக்கு. ஏழைகளின் முந்திரி அப்படின்னா வேர்க்கடலை தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க. ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்குவோங்க. அவங்க வந்துட்டு சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு தெம்பானதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.